வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சொன்னியவே கடுகும் உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் சாதா அரிசியும் நம்ம சாப்பாட்டு அரிசியும் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்க்காக இந்த அளவு. சின்ன சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 10 மிளகு ஃப்ளேவருக்காக. அடுத்தது பட்டை, கிராம்பு, சோம்பு. பட்டை சும்மா சின்னதாக ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். கூடயே வெள்ளைப்பூண்டு ஒரு 6-7 பல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக சிறுசான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் அளவான சைஸில் ஒரு 7-8 பல் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கும் அந்த வாசனைக்காகவும் வரமிளகாய் சேர்த்த போகிறோம். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அதெல்லாம் வதங்கினோன்னையவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு எனக்கு சேர்த்துக்கலாம். அது பிச்சு போட்டுக்கலாம் நல்லா வாசம் வரக்காக. இப்போயே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. வதக்கி விட்டுட்டு இந்த பதம் வந்தோடனேவே ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் மஞ்சள் பொடி ஒரு குட்டி ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். கூட கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதோட சேர்த்து வதக்கிட்டு உப்பையும் சேர்த்து வதக்கிட்டா நல்லா வதங்கிக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இதெல்லாம் வதங்கி வரும்போது உப்பையும் சேர்த்து வதக்கிட்டு டக்குன்னு ஒரே பாட்டில் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் கோயம்புத்தூர் சைட்லலாம் இதுதான் டக்குன்னு செய்யணுன்னா இதை செஞ்சுருவோம். இப்போ வதங்கிடுச்சு இந்தளவுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ அரிசியையும் பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசியும் பருப்பு ஒரு 3/4 டம்ளரும் ஊற வச்சுருந்த ஒரு 15 நிமிஷம் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். டக்குன்னு வேலையாயிரும். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. ஒரு கலப்பு கலந்து விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா எண்ணெயில் ஒரு வதங்கியாச்சு. அவ்வளோதான், எல்லாம் கலந்தாச்சு. இந்தளவுக்கு மஞ்சளாக தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம அளந்து வச்சுட்டு தண்ணி எப்பயும் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ வைப்பீங்களோ அதே மாதிரி. இப்போ நான் 1.25 டம்ளர் டோட்டலாக கணக்கு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு நம்ம மூடிடலாம் குக்கரை. அவ்வளோதான்.
இது வேகிற அளவுக்கு உங்கள் குக்கரில் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அரிசி சாப்பாட்டுக்கு எப்படி வேகுமோ அதே அளவு தான் நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ விசில் வந்துடுச்சு. மூணு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோட காம்போ ஏதோ ஒன்று வச்சு கலந்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நல்லா ஏகத்துக்கும் நல்லா கலந்து விட்டு ஃபைனல் டச்சாக நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு. இது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா ஃபுல்லாக கலந்துக்கலாம். நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்குது. இதே மாதிரி 1/4 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் உங்கள் அரிசி எப்படிங்கிறத பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். நல்ல உதிரி உதிரியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஏதாவது வீடியோஸ் போடும்போது. நன்றி, வணக்கம்.